வெல்கம் டு த அறிவுப்போர். இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியிலிருந்து ஒரு 10 கேள்விகள் ஜிகே குவிஸாக பார்க்கலாம். முதல் கேள்வி, 1995ஆம் ஆண்டின் எந்த வழக்கில் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் உட்பகுதியாகும் என உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்தது? The correct answer is option A, LIC ஆஃப் இந்தியா வழக்கு. இரண்டாவது கேள்வி, அரசியலமைப்பின் அடிப்படை வடிவமைப்பு தத்துவம் எந்த வழக்கில் உருவாக்கப்பட்டது? The correct answer is option A, கேசவனந்த பாரதி வழக்கு 1973. மூன்றாவது கேள்வி, முகப்புரையானது நீதிமன்றத்தால் செயலாக்கப்படக்கூடியதா? The correct answer is option A, இல்லை, நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. நான்காவது கேள்வி, முகப்புரை பற்றிய சரியான கூற்று எது? The correct answer is option A, இது சட்டமன்றத்தின் அதிகாரத்தின் மூலமும் அல்ல, அதன் அதிகாரங்களுக்கான தடையும் அல்ல. ஐந்தாவது கேள்வி, SR பொம்மை வழக்கில் சமயச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் எத்தகைய பகுதி என அறிவிக்கப்பட்டது? The correct answer is option A, அடிப்படை அம்சம். ஐந்தாவது கேள்வி, முகப்புரையை அமெரிக்க அரசியலமைப்பின் சுதந்திர பிரகடனத்துடன் ஒப்பிட்ட தலைமை நீதிபதி? The correct answer is option A, நீதிபதி M. இதயதுல்லா. ஏழாவது கேள்வி, அரசியலமைப்பு உடல் என்றால் முகப்புரை அதன் ஆன்மா என்று கூறியவர் யார்? The correct answer is option A, சுபாஷ் காஷ்யப். எட்டாவது கேள்வி, முகப்புரையின்படி அரசியலமைப்பிற்கான அதிகாரத்தின் மூலம் எது? The correct answer is option C, இந்திய மக்கள். ஒன்பதாவது கேள்வி, இந்திய மக்களாகிய நாம் தொடங்கும் முகப்புரையின் வரிகள் எந்த அமைப்பின் சாசனத்தை ஒத்தது? The correct answer is option B, ஐக்கிய நாடுகள் சபை. பத்தாவது கேள்வி, அரசியலமைப்பின் முகப்புரை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட கருத்தாகும்? The correct answer is option B, அமெரிக்கா. Thank you for watching. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.